ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கன் பிரியாணி நல்லா குழையாமல் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாமா? இது செய்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸில் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸில் தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பவுடர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், வீட்லேயே அரைச்ச பட்டை கிராம்பு பொடி 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடிக்கு மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 கிலோவுக்கு தான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறன்றனால 1/2 கிலோவுக்கு சிக்கன் எடுத்துருந்தேன். ஒரு 1 மினிட்க்கு மசாலா கூட நல்லா சிக்கனை பரட்டி விட்டதுக்கப்புறமா உப்பு 1/2 லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு மூடி வச்சிடணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வந்திருக்கும். இந்த டைமில் அரிசிக்குள்ளே தண்ணி அளவு ஊற்றணும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி வச்சு ஊற்றணும். நான் 2 கப் எடுத்திருந்தேன்றனால 3 கப் தண்ணி ஊற்றினேன். நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் அரிசி ஆட் பண்ணிக்கணும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா கிண்டி விடணும். தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா கீழே தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வெயிட்டுக்காக தண்ணி பாத்திரத்தில் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கல் ஏதாவது வெயிட்டுக்கு வைக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். 5 மினிட்ஸ்க்கு எதுவுமே பண்ணாமல் ரெஸ்ட்டில் விட்டுடணும். அப்படியே 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்ல உதிரியான பிரியாணி ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.